ராத்திரி மணி 2. கோடிக்கணக்குல சொத்து இருக்கு, பெரிய பிசினஸ்மேன். ஆனா தூக்கம் மட்டும் கண்ண கிழிக்குதே தவிர வரவே மாட்டேங்குது. அடுத்த மாசம் கட்ட வேண்டிய இஎம்ஐ, பிசினஸ்ல போட்டி, பார்ட்னர் கொடுக்கற அழுத்தம், சொந்தக்காரங்க கிட்ட தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம்னு பணம் கூட கூட பிரச்சனைகளும் ஏறிக்கிட்டே போகுது. நிம்மதி மட்டும் இருந்த இடத்த விட்டு காணாம போயிடுச்சு. இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கிராமத்துல ஒரு விவசாயி ராத்திரி 8 மணிக்கே நிம்மதியா தூங்கிட்டு இருக்கார். அவருக்கு தேவையான காய்கறிய அவரே விளைவிச்சுக்கிறார். தேவைகளை குறைச்சு நிறைவா வாழறார். அவர் பேங்க் அக்கவுண்ட்ல கோடிகள் இல்ல, ஆனா முகத்துல அப்பட்டமா ஒரு நிம்மதி தெரியுது, சந்தோஷம் தெரியுது. ஏன் இந்த வித்தியாசம்? 2 பேர்கிட்டயும் பணம் தான் இருக்கு, ஆனா ஒருத்தர்கிட்ட நிம்மதி இல்ல, இன்னொருத்தர்கிட்ட அதுவே நிறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? சிம்பிள். முதல் ஆள் பணக்காரன், 2வது ஆள் செல்வந்தன். சமீபத்துல தியேட்டர்ல வெளியாகியிருக்கும் கார்மேனி செல்வம் திரைப்படம் தான் இந்த வீடியோவை உருவாக்குவதற்கே முழு காரணம். பணக்காரனுக்கும் செல்வந்தனுக்கும் உள்ள உண்மையான வித்தியாசம் என்ன, பணக்காரன் யார், செல்வந்தன் யார் என்பதை இந்த படம் தெளிவா சொல்லியிருக்கு. ஏப்ரல் 3ஆம் தேதி வெளியாகியிருக்கும் கார்மேனி செல்வம் திரைப்படம் சமுத்திரக்கனி மற்றும் கௌதம் வாசுதேவ் மேனன் நடிப்பில் வெறும் பொழுதுபோக்கு படமாக மட்டும் இல்லாம நம்ம சமூகம் பணத்தை பாக்குற கண்ணோட்டத்தையே கேள்வி கேக்குது. இந்த படம் நடுத்தர வர்க்கத்தோட போராட்டங்கள், பணக்காரனாக மாறணும்னுகிற ஆசை, அதனால வர்ற விளைவுகளை மையமா வச்சே எடுக்கப்பட்டிருக்கு. பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு நாம பல வீடியோக்களை பார்த்திருப்போம். ஆனா சம்பாதிச்ச பணத்தை வச்சு நிம்மதியா வாழறது எப்படி? இந்த கேள்விக்கு பதில் தேடுவதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். ராபர்ட் கியோசாகியின் ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்திலிருந்து மார்கன் ஹவுசலின் தி சைக்காலஜி ஆஃப் மணி வரைக்கும் பல நிபுணர்கள் சொல்ற ஒரே விஷயம், பணக்காரனா இருக்கிறது வேறு, செல்வந்தனா இருக்கிறது வேறு என்பதுதான். இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்காத வரை எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் நாம கதை வீடியோ ஆரம்பத்துல பார்த்த அந்த தொழிலதிபர் போல நிம்மதி இல்லாம தவிக்க வேண்டியதுதான். முதல்ல பணக்காரனோட உலகத்தை பாப்போம். பணக்காரனோட முதல் நோக்கம் தன்னிடம் பணம் இருக்குன்னு மத்தவங்களுக்கு காட்டிக்கிறது தான். விலை உயர்ந்த கார், பிரம்மாண்டமான வீடு, லேட்டஸ்ட் மாடல் போன்னு எல்லாமே அடுத்தவங்க பார்வைக்காக வாங்கப்படுறவை. கார்மேனி செல்வம் படத்தின் டீசரில் வர்ற ஒரு வசனம் இதை அப்பட்டமா சொல்லுது. பணக்காரனா ஆகிறதுக்கு முன்னாடி பணக்காரனா வாழ கத்துக்கணும், அதுக்கு கடன் வாங்கணும்னு இன்னைக்கு பலரோட மனநிலையா இருக்கு. இந்த மனநிலைக்கு பெயர் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். அதாவது வருமானம் உயர உயர அதுக்கேத்த மாதிரி செலவுகளையும் உயர்த்திக்கிட்டே போறது. 10,000 சம்பளம் வாங்கும்போது இருந்த தேவைகள் 1,00,000 வாங்கும்போது பல மடங்கு அதிகமாகுது. கிரெடிட் கார்டு, இஎம்ஐன்னு கடன்களோட சுமை ஏறுது. இந்த இஎம்ஐ சுமை பற்றி கார்மேனி செல்வம் படவிழாவில் பேசிய சமுத்திரக்கனி, நிறைய சுமையை தூக்காதீர்கள், இஎம்ஐ அதிகம் வைத்து கஷ்டப்படாதீர்கள் என்று குறிப்பிட்டார். இந்த படத்தை பார்த்தால் மக்கள் தங்கள் இஎம்ஐகளை குறைக்க நினைப்பார்கள் என்றும் அவர் கூறினார். பார்க்கிறதுக்கு ஆடம்பரமா தெரிஞ்சாலும் இந்த வாழ்க்கை முறைக்குள்ள இருக்கிறது மிகப்பெரிய மன அழுத்தம். பணத்துக்காகவே ராத்திரி பகலா ஓட வேண்டிய கட்டாயம், குடும்பத்தோட செலவிட நேரம் இருக்காது, உறவுகளுக்குள் சிக்கல்கள் வரும். பணம் ஒரு கருவியா இல்லாம அதுவே நம்ம எஜமானனா மாறிடும். ரிச் டேட் புவர் டேட் புத்தகத்துல சொல்ற மாதிரி இது ஒரு முடிவே இல்லாத ராட் ரேஸ் எனப்படும் எலி பந்தயம். இந்த ஓட்டத்துல நீங்க எவ்வளவு வேகமா ஓடினாலும் அதே இடத்துல தான் இருப்பீங்க. ஏன்னா உங்க லட்சியம் பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும்தான், சுதந்திரத்தை உருவாக்குறது இல்ல. இப்போ செல்வந்தனோட உலகத்துக்கு வருவோம். செல்வந்தனோட முதல் நோக்கம் பணத்தை காட்டுறதில்ல, பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது. அவங்க ஆடம்பர பொருட்கள்ல முதலீடு செய்ய மாட்டாங்க, சொத்துக்கள்ல முதலீடு செய்வாங்க. பங்கு சந்தை, ரியல் எஸ்டேட் அல்லது ஒரு புது தொழில் எதுவா இருந்தாலும் அது அவங்களுக்கு திரும்ப வருமானம் தர்ற ஒரு சொத்தா இருக்கணும். தி சைக்காலஜி ஆஃப் மணி புத்தகத்துல ஆசிரியர் மார்கன் ஹவுசல் ஒரு அற்புதமான விஷயத்த சொல்வார். பணக்கார தன்மை என்பது வெளியில் தெரியும் ஆடம்பரம், ஆனால் செல்வம் என்பது மற்றவர்கள் கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் வங்கி கணக்கிலும் முதலீட்டு கணக்கிலும் வளர்ந்து கொண்டிருக்கும் சொத்துக்கள். செல்வந்தர்கள் பணத்தை ஒருபோதும் விரயம் செய்வதில்லை, அவங்க ஒவ்வொரு ரூபாயையும் மதிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரூபாயும் அவங்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தர்ற ஒரு படைவீரன் அவங்களுக்கு தெரியும். அவங்க பணத்தை செலவே செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல, ஆனா தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பாங்க. ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி இது தேவையா இல்ல வெறும் ஆசையா அப்படின்னு தங்களுக்குள்ள 100 முறை கேட்டுப்பாங்க. இந்த மனநிலை அவங்களுக்கு நிதி சுதந்திரத்தை கொடுக்குது. நிதி சுதந்திரம்னா என்ன? நீங்க வேலைக்கு போனாலும் போகலனாலும் உங்களுக்காக உங்க பணம் வேலை செஞ்சு உங்க மாச செலவுகளை சமாளிக்கிற ஒரு நிலை. அந்த நிலையை அடைஞ்சிட்டா உங்களுக்கு பிடிக்காத வேலையை செய்ய வேண்டிய கட்டாயம் இல்ல, உங்களுக்கு பிடிச்சதை செய்ய உங்களுக்கு முழு சுதந்திரமும் நேரமும் கிடைக்கும். இந்த நேரமும் சுதந்திரமும் தான் உண்மையான செல்வம். இங்கதான் கார்மேனி செல்வம் படம் ஒரு படி மேலே போய் ஒரு ஆழமான கருத்தை முன்வைக்குது. உண்மையான செல்வம் என்பது நிதி சுதந்திரத்தை தாண்டி தற்சார்பு வாழ்க்கையில் இருக்குன்னு. தற்சார்பு வாழ்க்கைனா
அப்படின்னா என்ன? நம்மளோட அடிப்படை தேவைகளுக்காக மற்றவங்களையோ பணத்தையோ முழுசா சார்ந்திருக்காம நம்மால முடிஞ்சதை நாமே உருவாக்கிக்கிறது. நம்ம தேவைகளை ஆடம்பரத்திலிருந்து அடிப்படைத்து குறைக்கிறது. தேவையற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்ப்பது. இது ஏழ்மை இல்ல, இது எளிமை. இதுதான் சுதந்திரம். இப்படி வாழும்போது பணத்து மேல நமக்கு இருக்கிற சார்பு குறையுது. பணத்தோட அழுத்தம் குறையும் போது மன அழுத்தம் தானாகவே குறையுது. தற்சார்புக்குள்ள வந்துவிட்டால் நாம் தான் ஆக பெரும் செல்வந்தர்கள். ஏன்னா ஒரு தற்சார்பு வாழ்க்கை வாழுற மனுஷனுக்கு நாளைக்கு வேலை போயிடுமோங்கிற பயம் இல்ல. பங்கு சந்தை விழுந்தா என்ன பண்றதுங்கிற கவலை இல்ல. ஏன்னா அவனோட மகிழ்ச்சி சந்தையோட ஏற்ற இறக்கத்தையோ முதலாளியோட மனநிலையையோ சார்ந்து இல்ல. அது அவனோட கையில இருக்கு. இந்த படம் வெளிநாட்டில் வேலை செய்து குடும்பத்தை இந்தியாவில் பிரிந்து வாழும் பலரின் வலியை பேசுது. பணம் சம்பாதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக வாழ்க்கையோட பொன்னான தருணங்களையும் குடும்பத்தோட மகிழ்ச்சியையும் இழக்கிற கோடிக்கணக்கான மக்களோட கதையை இது பிரதிபலிக்குது. பணம் எல்லாவற்றையும் தராது என்ற மெசேஜை இப்படம் அழுத்தமா சொல்லியிருக்கு. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. நடைமுறையில நான் எப்படி ஒரு பணக்காரனா இல்லாம செல்வந்தனா மாறுறது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். முதல்ல பணத்தை ஒரு ஸ்கோர் மாதிரி பார்க்கறத நிறுத்துங்க. பணத்தை உங்க சுதந்திரத்தை வாங்கும் ஒரு கருவியா பாருங்க. அடுத்தவங்கள கவர பொருட்களை வாங்கறத நிறுத்தி உங்க எதிர்காலத்தை பாதுகாக்க உங்க சம்பாத்தியத்துல என்ன முடியுமோ அந்த அளவுக்கு சொத்துக்களை வாங்குங்க. உங்க மாத வருமானத்துல எவ்வளவு சேமிக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த சிம்பிள் கேள்விக்கு பதில் உங்ககிட்ட இல்லனா நீங்க இன்னும் பணக்காரன் மனநிலையில தான் இருக்கீங்க. உங்க வருமானம் எவ்வளவு, செலவு எவ்வளவு, சேமிப்பு எவ்வளவுன்னு துல்லியமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குறிப்பா கெட்ட கடன்களை முழுசா தவிர்த்திடுங்க. இஎம்ஐல ஒரு விலை உயர்ந்த போன் வாங்குறது கெட்ட கடன். அது உங்க கையில இருந்து பணத்தை எடுக்கும். அதே நேரம் கல்வி கடன் அல்லது தொழில் கடன் என்பது நல்ல கடன். அது உங்க எதிர்கால வருமானத்தை அதிகப்படுத்தும். உங்க வாழ்க்கையில சின்ன சின்ன தற்சார்பு விஷயங்களை கொண்டு வாங்க. உங்க பைக்கை நீங்களே பார்க்கிறது, வீட்ல சின்னதா தோட்டம் போடுறது, தேவையில்லாத பொருட்களை வாங்குறத குறைக்கிறதுன்னு எதுவா இருந்தாலும் அது பணத்தின் மேல உங்க சார்பை குறைச்சு உங்க தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தும். இறுதியாக பணக்காரனுக்கும் செல்வந்தனுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் இதுதான். பணக்காரன் பணத்தால் கிடைக்கும் பொருட்களை நேசிக்கிறான். செல்வந்தன் பணத்தால் கிடைக்கும் சுதந்திரத்தை, நேரத்தை மற்றும் நிம்மதியை நேசிக்கிறான். பணக்காரன் தன் வருமானத்தில் வாழ்கிறான். செல்வந்தன் தன் சொத்துக்களின் வருமானத்தில் வாழ்கிறான். பணக்காரனின் இலக்கு அடுத்த மாசம் வாங்க போகும் கார். செல்வந்தனின் இலக்கு அடுத்த 10 ஆண்டுகளுக்கான நிதி சுதந்திரம். கார்மேனி செல்வம் படத்தின் போஸ்டரில் இடம்பெற்றிருக்கும் ஒரு அழகான வசனம், சில பயணங்கள் உங்களை வெகு தூரம் அழைத்துச் செல்லும், மற்றவை வீட்டிற்கு அழைத்துச் செல்லும். பணக்காரனா ஆகணுங்கிற பயணம் உங்களை குடும்பத்துக்கிட்ட இருந்தும் உங்ககிட்ட இருந்தும் ரொம்ப தூரம் அழைத்துச் செல்லலாம். ஆனா செல்வந்தனா ஆகணுங்கிற பயணம் உங்களை உண்மையான மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும், அதாவது உங்க வீட்டுக்கே திரும்ப அழைத்துச் செல்லும். பணம் ஒரு முக்கியமான கருவிதான், மறுக்க முடியாது. ஆனா உண்மையான செல்வம் என்பது காலையில நீங்க விரும்பிய நேரத்தில் எழுந்து நீங்க விரும்பிய நபர்களுடன் நீங்க விரும்பிய வேலையை நீங்க விரும்பிய வரை செய்யக்கூடிய சுதந்திரம்தான் உண்மையான வெற்றி. இயக்குனர் ராம் சக்ரி இயக்கத்தில் வெளியாகி இருக்கும் கார்மேனி செல்வம் திரைப்படம் மிடில் கிளாஸ் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து பார்க்க வேண்டிய படம். சில திரைப்படங்கள் உங்களை கொண்டாட வைக்கும், சில திரைப்படங்கள் உங்கள் வாழ்க்கையவே மாற்றலாம். அந்த வகையில் கார்மேனி செல்வம் உங்கள் வாழ்வில் சிறிய மாற்றத்தையாவது ஏற்படுத்தும். ஆபாச காட்சிகள், அருவருக்கத்தக்க வசனங்கள் இல்லாமல் குழந்தைகளோட உட்கார்ந்து ஒரு அழகான குடும்ப படம் பார்க்க நினைத்தால் கார்மேனி செல்வம் ஒரு பெஸ்ட் சாய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.